மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியில் சூரியன் இருக்கார், தைரியம் தன்னம்பிக்கை கொடுப்பார். உங்கள் ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல குருவோட இருக்கார். 2ஆம் இடம் அப்படின்னாலே வருமானம் சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது. யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. மணி ரொட்டேஷன் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸில் நல்ல லாபம் வருமானங்கள் ஏர்னிங் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், பிஸ்னஸ் மேக்னட்டாக வரணும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் வேலையில் யாரெல்லாம் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில், ப்ரைவேட் செக்டாரில், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சல் இதில் ஒர்க் பண்ணாலும் வேலையில் சேஞ்சஸ், இன்னர் சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, அல்லது ரோல் மாறுறதுக்கான வாய்ப்பு, அல்லது ப்ராஜெக்ட் மாறுறதுக்கான வாய்ப்பு, குறைஞ்சபட்சம் டீம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாற்றம் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வீக் ட்ரை பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பார்வை அது நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ஆல்ரெடி லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம், நிறைய ஸ்ட்ரகிள், இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்கறது, தேவையில்லாத விஷயங்கள் தலையிடாதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. நீங்கள் பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்திங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனை தகுந்த சேல்ஸ் இருக்குது, லாபம் இருக்குது. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு வருமானங்கள், புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கூடும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில், குறிப்பாக ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மினிமமாக பண்ணுங்கள். மேக்ஸிமம் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரம் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் மிதுன ராசியில் பிறந்த உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் மகாலட்சுமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க.